வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் நாளைக்கு மார்க்கெட், அதாவது 20 டியூஸ்டே மார்க்கெட் வந்து எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாங்க நிஃப்டி பார்த்துருவோம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணுறது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது ரெண்டு மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ வாங்க இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்டில் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்றதை பார்த்துடலாம். இங்கே பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டேவோட ஹையில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ப்ரீவியஸ் டேவோட ஹையில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஏபி பூர் ஹை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒன் டைம் ஃப்ரேம் கீழே கீழே கீழே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அக்ரெசிவ் மூவ் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஃபுல்லாகவே இன்னைக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். சேம் டைம் இன்னைக்கு இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க இன்னைக்கான மார்க்கெட். ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, நாளைக்கு வந்து மார்க்கெட் இந்த பிஓசி, அதாவது 24,600 இந்த இடத்த ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ஏபி ஹைக்கு இந்த ஏபி பூர் ஹையை கிளியர் பண்ணும் ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அப்சைடில் தான். இப்போவுமே அப்சைடில் தான் இருக்குது மார்க்கெட். ஸ்டில் டவுன் சைடுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மார்க்கெட் ஃபார் அப்சைடில் தான் இருக்குது. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,800. இதுதான் செகண்டு. இந்த டே ஹை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட். இது ரெண்டு தான். நாளைக்கு இந்த ஏரியாவில் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே, அப்படி இல்லை ஓப்பன் ஆகுதே ஒரு இனிஷியேட் அதாவது ஒன் டைம் ஃப்ரேம் மேலே ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டே 24,800 லெவலில் கிளியர் பண்ணும். ஸோ இதுதான் நிஃப்டியில் நம்மளோட வியூ. ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்கலான்றதை பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் நம்ம ஆல்ரெடி போன ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இன்னைக்கு எப்போவுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இப்போதைக்கு ஹை சைடில் தான் நம்மளோட வியூ. டவுன் சைடில் எந்த ஒரு வியூவும் இல்லை. ஸோ பாருங்கள், இன்னைக்கு நடந்தது எல்லாமே, இன்னைக்கு வந்த செல்லர்ஸ் எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து பெருசாக ப்ரைஸை கீழே கொண்டு போகணுன்ற ஒரு இதுவே இருக்காது. இவங்க ஜஸ்ட்டு மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ணவுடனே ஜஸ்ட் அவங்க வந்து அவங்களோட ஐபியை கட் பண்ணி கீழே கூட போக முடியல, அகைன் அதுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாருங்கள், இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் ஆச்சு. ஒன் டைம் ஃப்ரேம் கீழே கொடுத்தது. அப்புறம் சி பீரியடு பாருங்கள், சின்னதாக தான் ஒரு கட் ஆச்சு ஒன் டைம் ஃப்ரேமு டவுனுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இ பீரியடில் ஒரு புல் பேக் ஹை கொடுத்தாங்க. தென் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலே கிளியர் ஆகிடுச்சு, அதாவது இந்த ஏரியாலே சஸ்டெயின் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பெருசான ஒரு செல்லிங் மொமெண்டம் இல்லை. இதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு நார்மலான ஒரு ரேஞ்ச் தான், அரௌண்ட் ஒரு 330 350 ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்த எல்லாருமே கண்டிப்பாக இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். நம்மளோட வியூ படி மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு பண்ணுறதால சொல்கிறேன். நமக்கான வியூ இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் கிடையாது. என்னைக்கெல்லாம் ஆக்டிவான பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வராங்களோ, அக்ரெசிவான பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்களோ, அன்னைக்கு மட்டும் அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும். அது மட்டும்தான் நமக்கு நம்மளோட வியூவாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்கலான்னு பார்த்தலாம் பேங்க் நிஃப்டியில் வாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் நாளைக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா, டே லோ வந்து வீக் தான். ஸோ மேபி மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆனால் இந்த வேல்யூ ஏரியாவிலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு அகெயின் அப் சைடுக்கு தான் நம்மளோட வியூ. ஃபர்ஸ்ட் டார்கெட் ப்ரீவியஸ் டேவோட ஹை, இதோ இந்த ஏரியா தான் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் டேவோட ஹைனா கிட்டத்தட்ட 50,950 இந்த ரேஞ்சு கிட்ட தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பேங்க் நிஃப்டி. செகண்ட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டார்கெட்டு எப்பவும் போல தான் 51,600. 51,600ன்ற லெவல் தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த லெவல் தான். இந்த கேப்பை வந்து கிளியர் பண்ணுவாங்க. இந்த இந்த ஏரியாவில் இருக்க கேப்பெல்லாம் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் செகண்ட் டார்கெட். இப்போவும் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே அப் சைடில் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவை கிளியர் பண்ணுவாங்க. 51,000ன்ற லெவலை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக கிளியர் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து இந்த 51,600ன்ற லெவலை கிளியர் பண்ணுவாங்க ஃபார் பேங்க் நிஃப்டி. ஓகேவா? ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பார்த்தீங்கன்னாவே தெரியும்,
இந்த பேங்க் நிஃப்டியை பாருங்களேன், இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு க்ரௌடட் ஆக்டிவிட்டியாக இருக்குது. அதாவது பை செல் பை செல் பை செல் பை செல் இது மட்டும்தான் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த செல்லரோட அக்ரெசிவ்னஸ் டோட்டலி காலி. இங்கே பாருங்க, இந்த டேல வந்த ஒரு செல்லர்ஸ் அகைன் இந்த ஏரியாவில் அவங்களோட பொசிஷன்ஸை டிஃபைன் பண்ணாங்க, இங்கேருந்து டிஃபைன் பண்ணாங்க, ஸோ இங்கேருந்து அகைன் டிஃபைன் பண்ணாங்க முந்தானேத்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் செல்லிங் ஆக்டிவிட்டிஸ் தான் நடந்தது. பை செல்லர்ஸ் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல, செல் பண்ண. ஸோ நாளைக்கு, அதாவது இதில் இருந்த பையர்ஸ் ஆல்மோஸ்ட் வெளியில் போயிட்டாங்க. இன்னைக்கு பண்ண செல்லர்ஸ், சாரி, இதுக்கு முன்னாடி இருந்த செல்லர்ஸ்லாம் காலி. இவ்வளோ அக்ரெசிவாக பண்ண எல்லாருமே காலி. ஸோ இன்றைக்கி வந்தது எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லிங் ஆக்டிவிட்டி தான். ஸோ நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரைஸ் நம்மளோட வியூ படி இங்கே ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா 50,495 இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் நம்ம வியூ 51,600 தான். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இந்த 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 ப்ரிடிக்ஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. டவுனுக்கு நான் எந்த ஒரு இதுவும் கொடுக்க போகிறதில்ல. பட் நமக்கு அப் சைடில் அக்செப்டன்ஸ் நடந்தால் மட்டுமே அப்சைடுக்கான மூவ் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு பாருங்க, நான் ஆல்ரெடி அப் தான் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலுமே அப்சைடுக்கு நமக்கு எந்த ஒரு மூமெண்டமும் கிடைக்கல. ஸோ எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுவோம் சொல்லுங்க. ஸோ அந்த ஒரு புரிதல் தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ மற்ற கேண்டில் ஸ்டிக்லேயோ இண்டிகேட்டர்ஸ்லையோ அது இருக்காது. பட் அதனால தான் நான் சொல்கிறேன், மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாத வந்து இண்டிகேட்டர் அண்ட் கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்ணி எந்த டைரக்ஷன் போகிறதுனே தெரியாமல் அது கொடுக்குற சிக்னலை வச்சு நீங்கள் பாட்டு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் எந்த சைட் போகணும் போகக்கூடாதுன்ற ஒரு கிளியரான ஒரு புரிதல் இருக்கும். நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒரு ட்ரேடிங் டூல் கிடையாது. ஜஸ்ட் அதை மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூல் மட்டுமே. இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஐடென்டிஃபை, அதாவது அப்சர்வ் பண்ண முடியும் மார்க்கெட் எந்த மூமெண்ட்டில் இருக்குது, எந்த சைடில் போக போகுது அப்படின்றத. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். சேம் டைம் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜிஸும் நிறையா இருக்குது. ஸோ அதை நான் ஃப்யூச்சரில் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நன்றி.